எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காத்தால எழுந்து கோலம் போட்டாச்சு. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, சிமெண்ட் தரையில் வந்து ஃபுல்லாக சாணி கரைச்சி தெளிச்சிருக்கேன். இல்லைனா வந்து சாணி கரைச்சி தெளித்து தொடப்பத்தால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா, பார்க்கும்போதே பச்சை பச்சின்னு இருக்கும். உங்களுக்கு பார்க்குறச்சே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். கோலம் போட்டாலும் ரொம்பவே நல்லா கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். கோலம் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். நமக்கு வெறும் சிமெண்ட் தரையில் போடுறத விட இந்த மாதிரி சாணி தெளிச்சிட்டு போடும்போது, சாணி தெளிக்கிறோம் அப்படின்னா ஒரு கிருமி நாசினி அப்படின்னு கூட சொல்லுவாள். அந்த காலத்துலலாம், பழைய காலத்தில் எல்லோரும் வாசலில் அப்படி தானே சாணி தானே கரைச்சி தெளிப்பா. அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இந்த மாதிரியே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி கட்டம் கட்டி அந்த மாதிரி போட்டு சுற்றி வந்து செம்மண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு கிட்டக்க வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெளியில் தான் இன்றைக்கும் வந்து போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத இனிமேல் தான் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் கோலம் போட்டுறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது இங்கே மேலேயும் வந்து படிக்கட்டுலேயும் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். எப்போவுமே மேலே வந்து படியில் போடுவோம் இல்லையா, அங்கேயும் சாணி வந்து மொழிகிட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். அடுத்தது ஒவ்வொரு வேலையாக இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் ஊத்தப்பமும் கொத்தமல்லி கொரடான்னு சொல்லுவோம் இல்லையா, கொத்தமல்லி தொக்கு, அதுதான் இன்றைக்கி வந்து தொட்டுக்கிறதுக்காக. இந்த மாதிரி கொத்தமல்லி தொக்கு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு சட்னி பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம இது மாதிரி சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கொத்தமல்லி கொரடா அப்படிங்கிறது. இல்லை கொத்தமல்லி தொக்குன்னு கூட சொல்லலாம். மார்னிங் டிஃபனுக்கு ஆனியன் ஊத்தப்பமும் கொத்தமல்லி தொக்கும் தான் வந்து தொட்டுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விலாகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் மளிகை சாமான்லாமும் வாங்கியிருந்தேன். என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருப்பு வாங்கியிருந்தேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சோழன் சூப்பர் மார்க்கெட்டில் தான் சாமான்லாம் வாங்குவோம் அப்படின்ட்டு. அதில் வந்து உளுந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5க்கு 1, சில சமயங்களில் 6க்கு 1 கூட போடுவேன். அந்த மாதிரி நம்ம வீடியோவிலே போட்டிருக்கேன், இட்லி வீடியோவில் போட்டிருக்கேன். 6 டம்ளர் அரிசி அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து போடும்போது நன்னாவே சாந்து காணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன குட்டியான உளுந்தாக இருக்குது வெள்ளை உளுந்து அப்படிங்கிற போது ரொம்ப சன்னமாக சின்னதாக இருக்கும். பார்க்குறதுக்கே கலர் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு பழைய பருப்பு மாதிரி தோணும். ஆனால் அந்த பருப்பு வந்து நல்லா சாந்து காணும். நான் ஏற்கனவே வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உளுந்து வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி நினச்சிங்கன்னா சின்னதான உளுந்தாக இருக்கிறதுல தான் வந்து சாந்து வந்து நிறைய காணும். ஸோ அதனால் வந்து உளுந்துமே வந்து ஒரு 2 கிலோ கிட்ட உளுந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 1 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கடுகுமே வந்து 1 கிலோ கிட்ட கொஞ்சம் கடுகும் வாங்கியிருந்தேன். கடுகு எப்போவுமே வந்து மொத்தமாக வாங்கி காய வச்சு எடுத்து வச்சுப்போம். கடுகும் அந்த மாதிரி வந்து அரை கிலோ பாக்கெட்டில் வந்து ஒரு 3 பாக்கெட் கிட்ட வாங்கியிருக்கேன். கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், ஜீரகமும் வாங்கினேன். ஜீரகம் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொட்டிட்டேன். அதுவுமே வந்து ஜீரகமும் வாங்கியிருந்தேன். வெந்தயம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் வெந்தயமும் பிரித்து கொட்டி வச்சுட்டேன். சரி, கொஞ்சம் வீடியோவில் காமிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு ஒரு 2-3 பாக்கெட் வந்து அவசரத்துக்கு தேவைக்கேற்ப பிரித்தும் கொட்டி வச்சுட்டோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இதில் வந்து சாமான்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து உளுந்து வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவே நான் வந்து எடுத்திருக்கேன். சின்னதாக சன்னமாக குட்டியாக இருக்கிற உளுந்து அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணாதீங்க. அதை வாங்கி ஒரு தடவை ஊற வச்சு பாருங்கள், நன்னா சாந்து காணும். நான் ஏன்னா அதை தான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அந்த மாதிரி மெத்தடில். ஸோ உங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி சின்ன சின்னதான உளுந்தாக இருந்தால் கூட நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சாந்து நன்னா காணும். 5 டம்ளர் அரிசி அப்படின்னா 1 டம்ளர் உளுந்து போடலாம். அதுவே ஒரு சில சமயத்தில் புது உளுந்தாக இருந்தது அப்படின்னா 6 டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு போட்டாலே நன்னா வந்து சாந்து காண்றது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வாழைப்பழம் வந்து இயற்கையாக வந்து மரத்திலே காய்ச்சது. நமக்கு வந்து தேன் வாழை, கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பழம் நமக்கு தெரிஞ்சவா வந்து அவள் ஆற்றுல வந்து இந்த மாதிரி காய்ச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தா. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதில் கல்லெலாம் வச்சு எதுவும் பழுக்க வைக்காமல் அப்படியே இயற்கையான முறையில் பறித்து காயாக கொடுத்துருந்தா. அதுதான் வந்து வாங்கி பழுக்க வச்சுருக்கோம். சரி, இதையும் உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிருக்கேன். அடுத்தது இன்றைக்கி மத்தியான சமையலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் கறி. அதாவது வாழைக்காயை வந்து ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி இதெல்லாம் வந்து எண்ணெயில் தாளித்து கொட்டிட்டு வாழைக்காயை ரவுண்டாக நறுக்கிட்டு, பெருசாக இருந்தது அப்படின்னா அதை பாதியாக நறுக்கிக்கலாம். அந்த மாதிரி நறுக்கிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து இந்த பெருங்காயம், மஞ்சப்பொடி எல்லாத்தையும் கடுகில் போட்டு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா எண்ணெயை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் அது மேலே வாழைக்காயை நறுக்கின வாழைக்காய் எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து எடுத்து அது மேலே போட்டுட்டு உப்பு போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தேவை சாம்பார் பொடியும் தூவி நன்னா வந்து பெரட்டி எண்ணெயில் விட்டுட்டோம் அப்படின்னா, மேலாக அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் நமக்கு வந்து கறி வந்து உதிராக சூப்பராக வெந்துடும். இந்த கறி வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தனி மிளகாய் இப்படி போடுறத விட இந்த மாதிரி சாம்பார் பொடி போடும்போது அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைக்கேற்ப அப்பப்போ நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு சாம்பாருக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி விட்டு, இல்லைனா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியில் புளியை வந்து கரைச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அதில் ஒரு தக்காளியும் நறுக்கி போட்டு, அதுக்கப்புறமா வந்து உப்பு, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி வந்து ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா 2 பேர் தான் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு அது மேலே இந்த சக்கரவள்ளி கிழங்கையும் நறுக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டு வேக விடணும். இது வேகும் போதே நான் எப்போவுமே முதல்லையே சாம்பாருக்கு தாளித்து கொட்டிடுவேன். கடுகு, பெருங்காயம், வெந்தயம், காஞ்ச மிளகா இதெல்லாம் முதல்லையே தாளித்து கொட்டி சாம்பாரை நல்லா கொதிக்க விடணும். இந்த காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சுருக்கிற பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு வேக வச்சுருக்கேன். அதை எடுத்து மசித்து அதில் விட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டு மேலாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டுட்டோம் அப்படின்னா சாம்பாரும் ரெடி. இந்த பக்கம் சாம்பார் கொதிச்சுன்னு இருக்குது, இந்த பக்கம் வந்து கறி ரெடி ஆகிட்டுருக்கு. ரெண்டுமே ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது இப்போ மத்தியானம் வந்து சமையல் ஆகிடுத்து. சாதம், சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார், சூப்பராக சுட சுட அருமையான ஸ்வீட்டான சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார், வாழைக்காய் வந்து ஃப்ரைன்னு கூட சொல்லலாம். வாழைக்காய் கறி மொறுன்னு அவ்வளோ சூப்பரான கறி, உதிராக கறி ரெண்டாக இருக்குது. நான் சொன்ன இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ரொம்பவே அருமையாக இருக்கும். அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் பாருங்கள். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக அப்படியே உதிராக இருக்கும் கறி. வேணும் அப்படின்னா கூடுதலான எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைனா லைட்டாக ஜலம் தெளிச்சிட்டோம் அப்படின்னா அருமையான கறி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்துடும். கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கறி வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி ராத்திரி டிஃபனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தியும் அதுக்கு வந்து ஒரு பைத்தம்பருப்பு டாலும் தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக அமேசிங்காக இருக்கும் இந்த பைத்தம்பருப்பு டால். பார்க்கும்போதே மஜமசேர்னு எப்படி கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த டால் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் கூட. இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பை வேக வச்சு இல்லைனா வந்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கடுகு, கடலைப்பருப்பு தாளித்து கொட்டிட்டு, அதுக்கப்புறம் இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம் வதக்கும்போது கண்டிப்பாக உப்பு போட்டு வதக்கணும். அந்த மாதிரி வதக்கும்போது தான் ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி வதக்கிட்டு அது மேலே வந்து தக்காளியும் நல்லா 3 தக்காளி போட்டுக்கணும் புளிப்புக்கு. அப்போ தான் இந்த வந்து சாம்பார் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த டாலுக்கு. அதனால் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா உப்பு மஞ்சப்பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக விடணும். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பைத்தம்பருப்பை வந்து இதோட நல்லா மசித்து தண்ணி விட்டு கலந்து அதையும் விட்டு ஒரு கொதி விட்டுட்டு மேலாக கொத்தமல்லி தழையை தூவிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு காயெலாம் கூட எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேரட்டு, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். காயே இல்லாமலே வெறும் வெங்காயம், தக்காளி மட்டுமே வச்சு இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, பொங்கல் எல்லாருக்குமே ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அடுத்தது வந்து சப்பாத்தி தான் பண்ண போகிறேன், பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான கலர்ஃபுல்லான ஒரு டால் வந்து பண்ணியிருக்கோம். அடுத்தது சப்பாத்தி இட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நைட்டு டிஃபனுக்கு வந்து இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சுட சுட சப்பாத்தியும் டாலும் வந்து தயாராகிடுது. சப்பாத்தியும் வந்து பண்ணியாச்சு. சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையணும், என்ன சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிறத, ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதுக்கு என்ன சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பால் சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி ஸ்வீட்டாக, சாஃப்டாக, ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் சப்பாத்தி. அந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். சப்பாத்தியும் சூப்பரான டால் என்ன மெத்தடில் பண்ண அப்படின்றத ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.